வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம். சசிகலா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என சசிகலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கான ஒரு இயக்கமாகவும் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இயக்கமாகவும் நாம் இரு பெரும் தலைவர்களின் தலைமையில் சிறப்புடன் செயலாற்றி வந்துள்ளது. கழகத்தை தோற்றுவித்து தொடர் வெற்றிகளை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தமிழ் மண்ணில் மக்களுக்கான மகத்தான நல்லாட்சியை நடத்தியவர் பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள். புரட்சி தலைவரின் மறைவுக்கு பிறகு மாற்றார் பலரும் இனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் இயக்கமே இருக்காது, அது சிதறுண்டு விடும் என கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் இதோ தாயாக நான் இருக்கிறேன், கழகத்தையும் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் காப்பேன் என சூளுரைத்து விரோதிகளின் சதி செயல்களையெல்லாம் துணிச்சலுடன் முறியடித்த, சுமார் 35 ஆண்டுகளாக கழகத்தை கட்டி காப்பாற்றிய, சேதாரமின்றி வளர்த்தெடுத்து 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற அனைத்து தரப்பு மக்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்று நல்லதோர் ஆட்சியை வழங்கியவர் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா. இவற்றையெல்லாம் எனது தன்னலமற்ற பங்கு அடங்கியிருக்கிறது என்றும் எண்ணி பார்ப்பையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுகளை கடந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நின்று நிலைத்திருக்கும், அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி என்றும் எங்கும் எப்பொழுதும் பட்டொளி வீசி பறக்கும் என்று புரட்சித் தலைவர் கூறினார். இன்னும் 100 ஆண்டுகளையும் கடந்து மக்களுக்காகவே நாம் இயங்கும் என்று தாம் புரட்சித் தலைவி சட்டப்பேரவையிலேயே உரைத்தார். ஆனால் இன்று நிலைமை வேறாக உள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினரும் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு ஒளிந்த நாம் இயக்கம் இன்றைக்கு ஏளனமாக பேசும் அளவுக்கு இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. நாம் இரு பெரும் தலைவர்கள் இல்லாத நிலையில் இன்று கழகம் பெரும் சோதனைகளை ஆளாக்கி உள்ளது. புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரால் அடையாளம் காட்டப்பட்ட அவர்கள் இருவரது வழியிலும் நடை போட்ட நம்மில் சிலர் பிரிந்து கிடக்கிறோம். கட்சியில் இருந்து விலக்கப்பட்டவர்கள், விலகி இருப்பவர்கள் என அனைவரும் கரம் கோர்த்து ஒன்றிணைந்து நாம் எதிரியை வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் மனமாச்சயங்களை மறந்து, கருத்து வேறுபாடுகளை கடந்து கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திமுக என்ற தீய சக்தியை வரும் சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவதாக அமைவது மிகவும் முக்கியம் என்பதனை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டிய முக்கிய தருணம் இது. எந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் பாடுபட்டார்களோ, அந்த திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கிவிடக்கூடாது. அதனால்தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று தொடர்ந்து நான் குரல் கொடுத்து வருகிறேன். எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது. மக்கள் நலத்தை மட்டுமே எப்பொழுதும் நான் சிந்திக்கிறேன். கழகம்தான் எனது ஒரே குடும்பம். யாராலும் என்னை ஒரு வட்டத்திற்குள் அடைத்துவிட முடியாது.
நான் எப்பொழுதும் சுயமாக சிந்தித்து அதன்படி செயல்படுகிறேன். எனக்கு நான் கழகத்தினர் யார் மீது எந்தவித கோபமோ வருத்தமோ இல்லை. நான் இதைவிட கடினமான சூழ்நிலைகளையெல்லாம் எனது சிறு வயதிலேயே கடந்து வந்து விட்டேன். நாம் இருபெரும் தலைவர்களிடம் நான் பெற்ற பயிற்சி என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது. கழகத்தின் சிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆரின் அணுகுமுறை எனக்கு நிறைய பாடங்களைக் கற்றுக் கொடுத்திருக்கிறது. உங்களில் ஒருத்தியாக, உங்களின் சகோதரியாக இருந்து அனைவருடன் ஒன்றிணைந்து கழக பணியாற்றுவேன் நான் விரும்புகிறேன். கட்சியின் நலம் கருதியும் தமிழக மக்களின் நலம் கருதியும் தாம் இது நாள் வரை ஒவ்வொரு முடிவுகளையும் நான் மேற்கொண்டு இருக்கிறேன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட கழகம் வெற்றி பெற என்னால் எந்தவித இடையூறும் ஏற்பட விடக்கூடாது என்று எண்ணித்தான் தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கியிருந்து அமைதி காத்தேன். ஆனால் கழகம் வெற்றியை பெற முடியவில்லை. அதன் பிறகு கடந்த எந்த தேர்தலிலும் கழகம் இன்றும் வரை வெற்றி பெற முடியாமல் இருப்பது மிகவும் வேதனையளிக்கிறது. ஆனால் இதை இப்படியே இனியும் வேடிக்கை பார்ப்பது நாம் இருபெரும் தலைவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகிவிடும். மேலும் தமிழக மக்களுக்காக நாம் செய்கின்ற மிகப்பெரிய அநீதியாகிவிடும். எனவே நடந்தவையாக இருக்கட்டும், இவி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற மனதுடன் அனைவரும் ஒன்றிணைவதுதான் தமிழக மக்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக அமையும். தாம் இருபெரும் தலைவர்களின் எண்ணங்களையும் அது ஈட்டெறிந்திடும். இது தொண்டர்களின் இயக்கம். தொண்டர்களின் முடிவே உறுதியானது. அவர்களின் முடிவுக்கு கட்டுப்பட்டு நாம் அனைவரும் ஒன்றிணைவுடன் கழகத்தை வழிநடத்தி செல்வோம். ஆடுகள் மோதிக்கொள்ளட்டும் என இரத்தம் குடிக்கும் ஓநாய்கள் காத்து கிடக்கின்றன. அதற்கு நாம் ஒருபொழுதும் இடம் தந்து விடக்கூடாது. ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழிக்கேற்ப திமுக இப்பொழுது குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுபட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய கட்சி என்பதனை நாம் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் பலமுறை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வலிமையை மீண்டும் நாம் பெற்றாக வேண்டும். ஒன்றுபட்ட வலிமைமிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைத்தான் தமிழக மக்களுக்கும் கழக தொண்டர்கள் அனைவரும் விரும்புகிறார்கள். பல்வேறு கூட்டணி கட்சியினரும் இதைத்தான் விரும்புகின்றனர். அனைவரது விருப்பத்திற்கேற்ப ஒன்றுபட்ட வலிமைமிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அசுர பலத்துடன் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். மீண்டும் கழகம் ஆட்சி அமைவது உறுதி. எனவே கட்சியில் உள்ள முன்னோடிகள் முதல் கடையோடி தொண்டர்கள் வரை ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். வெற்றிக்கான பாதையில் பயணித்துவிடுவோம். இவ்வாறு சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.